ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கம்ப்யூட்டர் ஜோன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸோட இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான். ஸோ இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர். இதில் வந்து நான் 1 மார்க்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். தென் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸில் எதுக்கெல்லாம் அவுட்புட் கேட்டிருக்காங்களோ கம்பல்சரியாக இருந்தாலும் இல்லை அது இல்லாமல் எதுக்கெல்லாம் அவுட்புட் கேட்டிருக்காங்களோ அதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி வந்தது அப்படின்றதையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. 1 2 தான் உள்ளேருந்து வந்திருக்கு. ஸோ எல்லாமே எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ 5th ஒன் வந்து த டில்ட் நோட்டேஷன் இன் எசிம்ப்டாட்டிக் எவல்யூஷன் ரெப்ரசன்ட்ஸ் பேஸ் கேஸா, ஆவரேஜ் கேஸா, வேர்ஸ்ட் கேஸா, நல் கேஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து புக்கில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு, வேர்ஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ் 3 கேசஸ் தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து டில்டு நோட்டேஷன் அப்படின்னு புதுசாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்க போனால் ஆவரேஜ் கேஸோட ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் மாதிரி தான் டில்டு சிம்பிளையும் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கும் டில்டு சிம்பிளுக்கும் வந்து நம்ம ஆவரேஜ் கேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 14th கொஷின். ஸோ 14th கொஷினில் வந்து 2 4 6 8 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து என்ன பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்கன்னா லிஸ்ட் 1 ஆஃப் -2. ஸோ -2னா அப்போ நெகட்டிவாக எடுத்திருக்காங்க லிஸ்ட்டுன்றது நம்மளுக்கு தெரியுது. அப்போ நெகட்டிவ்னா நம்ம லாஸ்ட்லேருந்து நம்பர் போடுவோம். ஸோ அப்போ 10 வந்து -1, அப்போ -2 அப்படின்னு சொல்லும்பொழுது 8 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ -1 -2 லாஸ்ட்லேருந்து நம்பர் போட்டுட்டு வருவோம். அப்போ -2ன்னு சொல்லும்பொழுது 8 இஸ் த ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து 19th கொஷின் ஃபைண்ட் த அவுட்புட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இஃபெல்ஸோட இதுவை வந்து ஒரே லைனில் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ 30, பியோட இது 20ன்னு சொல்கிறாங்க. இஃப் ஏ லெஸ் தென் பி எல்ஸ் பி, அதாவது இந்த கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஏ வேல்யூ அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா பி வேல்யூ வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இப்போ 30 லெஸ் தென் 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், ஏன்னா 30 வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸுன்றதுனால பி தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும். அப்போ இந்த வேல்யூ ஆஃப் எம் இஸ் 20 அப்படின்னு சொல்லி அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது 21 பாருங்கள். ஒய்யோட வேல்யூ -23.2, எஸ்ஸோட வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிண்டில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ். இங்கே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேலே ஒய் வேல்யூ கொடுத்துட்டு கீழே எக்ஸுக்கு வந்து கேட்குறாங்க. நீங்கள் மேலே எக்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க, அப்படி இல்லைனா கீழே வந்து ஒய்ன்னு மாற்றிக்கலாம். ஸோ ஒய்யோட அந்த -23.2க்கு தான் நம்ம அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் அப்படின்னா நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால் கூட அதை வந்து நார்மலாக பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றுறது தான். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ் மைனஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு 23.2 அப்படின்னு வந்துடுது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைப்பு எஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ட்ரூ ஃபால்ஸுன்றது எதோட டைப், என்ன டேட்டா டைப்போட டைப் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பூலியன் டேட்டா டைப் தான் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸுன்றது வரும். அப்போ அதோட டைப் என்னன்றதை நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ் பூல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அதோட டைப் வந்து பூலியன் டைப் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகே. அடுத்தது 22nd கொஷின் வந்து ஸ்ட்ரிங் 1ஓட வேல்யூ வந்து எம்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எஸ் ஸ்ட்ரிங் 1 into 3 அப்படின்னா 3 times எம்எஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ எம்எஸ் பிரிண்ட் பண்ணுது. அடுத்தது 24th கொஷின், இதோட அவுட்புட் கேட்டிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை, அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை நம்ம அதுக்கேற்ற மாதிரி எவாலுவேட் பண்ணி ஆன்சர் போட போகிறோம். ஸோ 2 into 2னா 2 power 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 4ன்றது தான் அதோட ஆன்சர். எக்ஸோட ஆன்சர் 4, ஒய்யோட ஆன்சர் 5/3 + 4 பண்ணிங்கன்னா, அதாவது 5/3 பண்ணிவிட்டு +4 பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 5.666 சம்திங் போயிட்டே 7 வரும். ஸோ நம்ம 5.667 அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி 15 மாடுலஸ் 2 எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து 1 வரும். ஸோ 1. அடுத்தது 34 greater than 65 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸுன்றதுனால ஃபால்ஸுன்றது அடுத்ததுக்கு ஆன்சராக வரும். ஸோ 4த்துக்குமே எவாலுவேட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதை தான் நம்ம இங்கே அவுட்புட்டாக போடுறோம். ஓகே. அடுத்தது 29th கொஷின் 3 மார்க்கில் ஃபைண்ட் த அவுட்புட் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ 10ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ 10ஆக இருக்குது. 15 ரீச் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 10ன்றது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம /3 போட்டிருக்கிறதுனால 5 ஸ்பேஸ் விட்டுட்டு பக்கத்துலேயே வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ எக்ஸோட இது 10 பிரிண்ட் ஆகிடுச்சு. x + 1ன்னு சொல்கிறோம். ஸோ 11ன்னு ஆகும். ஸோ 11ம் கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ 11 பிரிண்ட் ஆகுது. அடுத்தது 12ம்
இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 12, 13, 14, 15 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும், அது 16ன்னு வரும். 16ன்னு வரும்பொழுது நம்மளுக்கு கண்டிஷன் வந்து செக் பண்ணும்பொழுது ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ 10, 11, 12, 13, 14, 15 வரைக்கும் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் எல்ஸில் வந்து the value of x when the loop exit ஆகும்போது வேல்யூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத எல்ஸில் பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு 15 வரைக்கும் வந்துடும். தென் 15 + 1 16ன்றதும் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூவாக ஆட் ஆகிடும். மேலே போய் கண்டிஷன் செக் பண்ணும்பொழுது தான் அது வந்து ஃபால்ஸுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ லூப் டெர்மினேட் ஆகும்பொழுது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 16 தான் இருக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் when the loop exit is 16 அப்படின்றதையும் நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 33 பாருங்கள். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டில் லென்த் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லென்த் ஆஃப் ஏ அப்படின்னா தமிழ்நாடு எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ TAMILNADU. ஸோ டோட்டலாக 9 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து 9 அப்படின்னு அவுட்புட் வரும். அடுத்தது பிரிண்ட் A.upper அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பர் கேஸாக பிரிண்ட் பண்ணணும். தமிழ்நாடு லோயர் கேஸில் இருக்குது, அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. அதை கேபிட்டல் லெட்டராக மாற்றுறதுக்கு அப்பர் கேஸ். ஸோ இது எல்லாமே பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். நம்மளுக்கு 7th லெசனில் 9th லெசன்லலாம் நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாவே இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் எழுதிடலாம். ஸோ அப்பர் ஃபங்க்ஷனாக மாற்றும்பொழுது நம்ம எல்லாத்தையுமே வந்து கேப்ஸில் எழுதணும். ஸோ தமிழ்நாடுன்றதை கேப்ஸில் எழுதியிருக்கோம். அடுத்தது A.is alpha. இஸ் ஆல்ஃபா அப்படின்னா செக் பண்ணணும், கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்றதை செக் பண்ணுறோம். ஆல்ஃபான்றது என்னென்னா ஆல்ஃபபெட்ஸ், அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கா அப்படின்னு சொன்னால் அது ஆல்ஃபான்னு சொல்லுவோம். இப்போ நியூமரிக் அப்படின்னா நம்பர்ஸ் இருந்ததுன்னா நியூமரிக்னு சொல்லுவோம். ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா நம்பர்ஸும் லெட்டர்ஸும் சேர்ந்து இருந்ததுன்னா அது ஆல்ஃபா நியூமரிக்னு சொல்லுவோம். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஏன்றது ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படின்னு தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. வெறும் ஆல்ஃபாவா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்றது ஃபுல்லாக நம்ம லெட்டர்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ இது ஆல்ஃபா தான். அப்போ கண்டிஷன் ட்ரூன்றதுனால ட்ரூ அப்படின்னு சொல்லி அவுட்புட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட் 9 தமிழ்நாடு அண்ட் ட்ரூ. அடுத்தது 38th கொஷின், லாஸ்ட் கொஷினில் டியூப்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டியூப்பிள் வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. அதில் எப்படியெல்லாம் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிரிண்ட் டியூப்பிள் 1ன்னு சொல்லும்போது டியூப்பிள் 1ல் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் ஆகிடும். ஸோ அந்த டியூப்பிளில் இருக்கிற எல்லா வேல்யூமே 12லேருந்து 69.48 வரைக்கும் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடுது. அடுத்து செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, பிரிண்ட் டியூப்பிள் 1 2:5. எப்பயுமே நம்மளோட டியூப்பிள் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். எண்ட் வேல்யூ வந்து லாஸ்ட்டாக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது முன்னாடி வரைக்கும் வரணும். அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வரணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 5 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 - 1 4 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ இங்கே நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா 0 1 2 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 91லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 91 தமிழ் தெலுங்கு. ஸோ இது 2 3 4 தமிழ் தெலுங்கு வரைக்கும் நம்மளுக்கு வருது. அடுத்தது டியூப்பிள் 1ல் வந்து நம்மளுக்கு முன்னாடி எந்த வேல்யூமே கொடுக்கல, ஸ்டார்டிங்கில் எந்த வேல்யூமே கொடுக்கல, கோலன் போட்டு எண்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம எடுத்துக்கணும்னு அர்த்தம். அப்போ 12லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 12லேருந்து எது வரைக்கும் 5 வரைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 5 - 1 4 வரைக்கும் நம்மளுக்கு வரும். அப்போ 12 78 91 தமிழ் தெலுங்கு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பிரிண்ட் டியூப்பிள் 1ல் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், எண்ட் வேல்யூ கொடுக்காம விட்டுருக்காங்க. ஸோ எண்ட் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அந்த டியூப்பிள் எது வரைக்கும் முடியுதோ அந்த எண்டு வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி. அப்போ 0 1 2 3 4 அப்படின்னா தெலுங்குலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும், எண்டு வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த 3 வேல்யூ நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், பிரிண்ட் டியூப்பிளில் வெறும் கோலன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் வேல்யூவும் கொடுக்கல, எண்டிங் வேல்யூவும் கொடுக்கல. ஸோ இப்படி கொடுக்கல அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்துக்கும், எண்டிங் வேல்யூ முடிகிற வரைக்கும் எடுத்துக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பிரிண்ட் டியூப்பிள் 1ன்னு கேட்டிருந்தாலும் இல்லை ரேஞ்சை ஸ்பெசிஃபை பண்ணாமல் வெறும் கோலன் மட்டும் போட்டாலும் ஒரே வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். அந்த டியூப்பிள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோதான் அவுட்புட் கேட்டிருக்க கொஷின்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.